தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ரெட்மி நோட் 7 ப்ரோ வாங்கலாமா, இல்லை சாம்சங் கேலக்ஸி M30 A50 இல்லை அப்படின்னாக்கா மேக்ஸ் ப்ரோ M2 ரியல்மி 3 ப்ரோக்கு வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சர்ப்ரைஸாக இப்போ மோட்டோ G7 அப்படிங்கிற ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட எல்லா ஃபோன்ஸுக்கும் ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுக்குற ஃபோன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த மோட்டோ G7 இதோட சேர்த்து Motorola One அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குளோபலாக லான்ச் ஆன ஃபோனையும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இரண்டு ஃபோன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எப்படி காம்படிட்டர்ஸோட எந்த அளவு கம்பீட் பண்ணுது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க. மோட்டோரோலா பார்த்தோம் அப்படின்னா இப்போ இரண்டு ஃபோன்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒன்று மோட்டோ G7. ஸோ மோட்டோ G7 சீரிஸில் இப்போதைக்கு G7 பவர் அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்தியாவில் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு 13,999 ரூபாய்க்கு. இப்போ இந்த மோட்டோ G7 அப்படிங்கிற ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. முதல்ல இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். மோட்டோ G7 பார்த்தோம் அப்படின்னா 6.24 இன்ச் கொண்ட ஃபுல் HD டிஸ்பிளேவோட வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ராப் நாச்சோட இரண்டு பக்கங்களிலும் கொரில்லா கிளாஸ் இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. மேலும் ஷாமி இப்போலாம் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுக்குற மாதிரி P2i நானோ கோட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட்டுக்காக இந்த மோட்டோ G7ல அதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ராசர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸ்னாப்டிராகன் 632 ப்ராசரோட மோட்டோ G7 வந்து வருது. ஸோ இதை தவிர ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் ஒரே ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 64GB இந்த மெமரியோட. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஐயோட வந்து வருது. ஆண்ட்ராய்டு 1 வந்து கிடையாது, ஆண்ட்ராய்டு பையோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வருது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். கேமராஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேக்கில் டூவல் கேமரா செட்டப் 12 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 5 மெகா பிக்சல் செகண்டரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 8 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர் வந்து இருக்கு. பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 3000 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வருது. USB Type-C போர்ட் பாக்ஸோடைய உங்களுக்கு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. கடைசியில் விலை இந்த மோட்டோ G7 இந்தியாவில் 16,999 ரூபாய், அதாவது 17,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வாங்குறது அப்படின்னா அந்த லிங்கை பயன்படுத்துவாங்க. பட் மோட்டோ G7 பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா இது எதற்கு லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த மோட்டோ G7 17,000க்கு ஸ்னாப்டிராகன் 632 வாங்கணும் அப்படின்னு சொல்லி யார் நினைச்சாலும் சரி, அவங்களுக்கு மோட்டோரோலாலே இருக்கிற மச் பெட்டரான ஆப்ஷன் மோட்டோரோலா ஒன் பவர், அது 14,000 ரூபாய்க்கு சேல் ஆகுது ஸ்னாப்டிராகன் 636 மற்றும் ஆண்ட்ராய்டு 1ஓட. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணுறப்ப இதில் எந்த விதத்துலையும் பெட்டரே வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 17,000க்கு இந்தியாவில் யார் வாங்குவாங்க அப்படின்னு நினச்சி லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது முதல் கேள்விக்குறி. மேலும் இதை தவிர இந்த 17,000 செக்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியாவில் அது ரொம்ப ஹீட்டடாக இருக்க செக்மெண்ட். ரெட்மி நோட் 7 ப்ரோ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரம். ஸோ அந்த ரிவ்யூ வந்துடும். ஸோ ஸ்டே டியூன். அந்த ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸ்னாப்டிராகன் 675 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் கேமரா அப்படிங்கிற போல எக்கச்சக்கமான ஹைலைட்டிங் ஃபேக்டர்ஸ் அதில் வந்து இருக்குது. ரியல்மி 3 ப்ரோ ஏப்ரல் மாதம் வந்து வரப்போகுது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்குது. சாம்சங்கே பார்த்தோம் அப்படின்னா A50 அப்படிங்கிற போல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃபேன்சி ஃபீச்சர்ஸோட இந்த பட்ஜெட்டில் சேல் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போக்கோ வந்திருக்கு ஸ்னாப்டிராகன் 845ஓட. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் 17,000க்கு எனக்கு தெரிஞ்சு மோட்டோ ஃபேன்ஸாக இருந்தாலுமே கூட இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் பர்சனலாக பண்ண மாட்டேன். நீங்கள் மோட்டோ ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா கூட Motorola ஒன் பவர் வந்து மச் பெட்டர் வந்து இருக்கும். ஸ்னாப்டிராகன் 632 மோசம் வந்து கிடையாது, பட் ஸ்னாப்டிராகன் 625ஓட கொஞ்சம் பெட்டர், பட் 636ஓட கொஞ்சம் கம்மி தான். ஸோ 636 இருக்கிற Motorola ஒன் பவரை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த மோட்டோ G7ஓட கம்பேர் பண்ணுறப்ப. பெயர் கூட டக்குன்னு வர மாட்டேங்குது. அடுத்தது Motorola ஒன். ஸோ இந்த Motorola ஒன் பார்த்தோம் அப்படின்னா குளோபலாக ஆகஸ்ட் மாதம் லான்ச் பண்ணாங்க கடந்த வருடம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 625 ப்ராசரோட வந்து வருது. இதை தவிர இந்த ஸ்மார்ட் ஃபோனில் HD+, அதாவது 720p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்டு 1ஓட வந்து வருது. 13+2 மெகா பிக்சல் பேக் கேமரா, 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை மோட்டோ G7 பவர் இந்தியாவில் எந்த விலைக்கு சேல் ஆகுதோ அதே 14,000 ரூபாய்க்கு இந்த Motorola ஒன்னை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Motorola ஒன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு 14,000க்கு கண்டிப்பாக யாருக்குமே சஜஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேணும் அப்படின்னாலும் மேக்ஸ் ப்ரோ Zenfone மேக்ஸ் ப்ரோ M2 மச் பெட்டரான ஆப்ஷன் நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இங்கே லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 14,000க்கு Motorola ஒன்னாக இருக்கட்டும், 17,000க்கு மோட்டோ G7 இருக்கட்டும், இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு காம்படிட்டர் அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்தாக வந்து இருக்குது. ஸோ 14,000க்கு நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னாக்கா Zenfone மேக்ஸ் ப்ரோ M2, ஏன் 14,000க்கு ரெட்மி நோட் 7 ப்ரோடைய பேஸ் மாடலே வந்து கிடைக்கும். கொஞ்சம் கம்மியாக போனீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 7, ரியல்மியோடைய 3 ப்ரோ வரப்போகுது. சாம்சங்கே M சீரிஸில் நிறைய ஃபோன்ஸ் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை தவிர எக்கச்சக்கமான பட்ஜெட்டில் பெஸ்ட்டான ஆஃபரிங்ஸ் இருக்குது. ஸோ அதை தாண்டி
அவங்க வந்து ஒரு கம்பேக் வந்து கொடுத்தே ஆகணும் ஒரு மிகப்பெரிய அளவில் அப்படிங்கிறதா எல்லோருடைய ஆசை. பட் அதை அவங்க நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஸோ G7 மற்றும் Motorola 1 பற்றின உங்களுடைய கருத்துக்கள், குறிப்பாக இந்த விதிக்கு லான்ச் ஆகிருக்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறந்தாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்டையும் வந்து பார்ப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோனை வந்து அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெக் சட்டையருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.